திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சுதர்சனம். கடந்த 2005ஆம் ஆண்டு இவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த கும்பல் சுதர்சனத்தை சுட்டுக் கொன்றது. மனைவி, மகன்களை தாக்கி 62 பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஹரியானாவைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் ஓம் பிரகாஷ், அவரது தம்பி ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயல்தர் சிங் உள்ளிட்டோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதில் ஓம் பிரகாஷ் சிறையிலேயே இறந்தார். எஞ்சிய 4 பேர் மீதான விசாரணை சென்னை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. 86 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் கடந்த 21ஆம் தேதி ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கம் அறிவித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. குற்றவாளிகள் மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்த ஜெயல்தர் சிங் விடுவிக்கப்பட்டார். சம்பவம் நடந்த 20 ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பு வந்திருக்கிறது.